ஆம்புலன்ஸில் பேய்பாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹவுஸ்மேட்ஸால் மீண்டும் திரும்ப பேய்பாஸ் வீட்டிற்குள் செல்ல இயலவில்லை. ஆஹா, இந்த வளையத்தை மீறி நம்மளால வெளியில போக முடியாதாட்டுக்க. இதனால் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் சோகமாக அமர்ந்திருக்க பேய்பாஸ் அவர்களுக்கு டாஸ்க் கொடுக்கிறது. பேய்பாஸ் வீட்டின் ஹவுஸ்மேட்ஸ்களே, நீங்கள் அனைவரும் இன்று இரவு பேய்பாஸ் ஹாஸ்பிட்டலின் டாக்டர்கள். என்னது டாக்டரா? நாங்களா? என்ன சொல்றிய பேய்பாஸ் ஐயா? எனக்கு ஏபிசிடி கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது. நான் டாக்டரா? என்ன ஏதோ டாக்டர் பேச்ச தூக்கி போட்டிருக்கானுவ. சீக்கிரம் இந்த கோஸ்ட் பாஸ் டாக்டர் பேட்ச எல்லாரும் மாட்டிக்கங்க. இனிமே நீங்க தான் இந்த பேய் பாஸ் ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ். சும்மா தின்னுட்டு கிடந்த நம்மள போய் டாக்டர்னு சொல்றாவளே. ஏபா, யாரும் பயப்படாதீயப்பா. நாளா எங்க ஊர்ல இருக்க எருமை மாட்டுக்கு சொத்தப்பல்ல நான் தான் புடுங்குவேன். நானே கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரி தான்பா. ஒரு நிமிஷம், நம்மளும் டாக்டர்ஸ்னா அப்போ 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 பேஷண்ட் யாரு? அண்ணா, காலிங் பெல் அடிக்கானுவ. முதல் பேஷண்ட் வந்தா சாட்டுக்கே. முதல் பேஷண்ட் இல்லப்பா, முதல் பேய் வந்திருக்குது. யாய் யாய், எந்த பேய் உள்ள வந்துராதீங்க. இங்க யாரும் இல்ல. தயவு செஞ்சு வெளியில ஓடிடுங்க. ஹாஸ்பிடல் பூட்டி கிடக்கு. பேய் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்களே, இந்த பேய் பாஸ் ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்த கோஸ்ட் பாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு 5 ஸ்டார் வரைக்கும் ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்த கோஸ்ட் பாஸ் ஹாஸ்பிட்டலோட ரேட்டிங் 2க்கு கீழே வந்துருச்சுன்னா பிறகு இந்த ஒட்டுமொத்த பேய் பாஸ் ஹாஸ்பிட்டலும் சொக்கு நூறா இடிஞ்சு விழுந்துரும். அப்புறம் நீங்களும் இங்க இருந்து தப்பிக்க முடியாம கட்டடத்தோடையே இடிஞ்சு விழுந்துருவீங்க. என்ன பேய்பாஸ் ஐயா சொல்றிய? ஏதேதோ ரேட்டிங் கீட்டிங்னு சொல்றீல ஐயா. ரேட்டிங்கா? அப்படின்னா பேய் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரலன்னா நமக்கு கம்மியா ரேட்டிங் போட்டுருமே. ரேட்டிங் கம்மியா இருந்துச்சுன்னா அப்புறம் கட்டடம் இடிஞ்சு விழுந்துரும்பா. ஹாஸ்பிட்டல் மூடி இருக்குதா? வேஸ்ட் ஆஃப் டைம். இப்பமே ஹாஸ்பிட்டலோட ரேட்டிங் கம்மியா போடுறேன். ஐயோ வேண்டாம், ஹாஸ்பிட்டல் திறந்துதான் இருக்கு. உள்ள வாங்க. ரேட்டிங் கேட்டிங்கன்னு போட்டு விடாதீங்க. ஓகே, ஐ அம் கமிங். ஆஹா, போகே போட்டானுவாப்பா. அப்ப பேய் வர போகுதுன்னு அர்த்தம். ஓ மை காட், இவளா? அம்மாடி, இவளா? அஜஜா, இவளா? அடடே, நீங்க எல்லாரும் எங்கதான் இருக்கீங்களா? அடியே, நாங்க இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கு நீ தாண்டி காரணம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல.
குச்சி மாதிரி இருந்துட்டு எங்க சாப்பாட்லயே விஷத்தை போடுறியா? என்ன தம்பி, இவ அண்ணியனா மாறவே இல்ல. அண்ணியனா? ஹே, இந்த குத்தீஸ்வரியே ஒரு மிகப்பெரிய அண்ணியன் தான், அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒட்டட குச்சிய அடிச்சதுல எனக்கு டயர்ட் ஆயிட்டு. ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு என்னோட எனர்ஜியை ஏத்திக்க போறேன். அதான் தம்பி, எனக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த ஆப்பிள் சுமாராதான் இருந்துச்சு. தம்பி, அண்ணியன் மியூசிக்க போட்டுட்டு புகை அடிச்சு விடுறானுவ. என்ன தம்பி சொல்றிய? I am back. This apple is not clean. Apple is not clean. அம்மா, கொடுமேஸ்வரி. கொடுமேஸ்வரியா? ஹே, என் பேரு குத்தீஸ்வரி. பயத்துல பேரு தப்பு தப்பா சொல்றமா, அதை விடு. தயவு செஞ்சு நீ தூக்கி போட்ட ஆப்பிள் பழத்தை எப்படியாச்சும் தூக்கி போட்டுரு, இல்லனா இந்த பியாயை நம்மள தூக்கி போட்டு பந்தாடி போடும். வாட்? நான் வேஸ்ட் எடுக்கணுமா? நாங்க தான் பிரிட்டிஷ் பீப்பிள்ஸ், நாங்க தான் உங்க இந்தியாவையே ஆள்றோம். ஒழுங்கா அடிமைகளான நீங்க இந்த ஆப்பிள் வேஸ்ட் எடுத்துட்டு போங்க. என்னடி சொன்னா? இந்திய நாட்டுக்காரங்க அடிமைகளா? யாபுல, நீ தாண்டி எங்களுக்கு அடிமை. எங்க நாட்டுல வாசியில வந்து தங்கி புட்டு எங்களையா அடிமைகள்னு சொல்றியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? நான் மட்டும் சுதந்திர காலகட்டத்துல பிறந்திருந்த பிறகு உங்க எல்லாரையும் விளக்கு மாறால விரட்டி நானே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருப்பேன், தெரியுமா? ஓஹோ, அப்படியா? அப்ப தைரியமான ஆளா இருந்தீனா நீ எங்க காலகட்டத்துக்கு வந்து பாரு பாப்போம். ஹேய், ஆப்பிள் பழம் சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாரும் சுதந்திரம் வாங்கின கதைய சுதந்திரமா பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, I found the apple. சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணிருங்க. இப்ப பாருங்கப்பா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிக்கு.
அப்பாஜி, ஒரு வளைய அம்பி ஆயிட்டாளா? I am sorry. அண்ணியன் கிரானியா மாறி உங்க எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். மேல ஏறி குதிச்சு குதிச்சு அடிச்சு புட்டு இப்ப பீல் பண்றியா பீலு? எனக்கு இருக்கிற இந்த நோயை குணப்படுத்துறதுக்காகத்தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். உங்க எல்லாரையும் நான் கேட்கிறேன். டாக்டர்ஸ் ஆனா நீங்க தான் இந்த நோயை தீர்த்து வைக்கணும். அந்த அந்நியன் படத்துல ஊழல் செஞ்சாங்கன்னா அந்நியனா மாறுவான். இதுல நீ என்னடான்னா குப்பைய போட்டா அந்நியனா மாறா. இதெல்லாம் ஒரு நோயின்னு இதை எப்படி குணப்படுத்துறது? தயவு செஞ்சு கேட்கிறேன், எப்படியாச்சும் இந்த நோயை குணப்படுத்திருங்க டாக்டர். ஹவுஸ் ஃப்ளை, நோ